கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நான் வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 29வது வாக்கியம் 30வது வாக்கியத்தையும் நாம் வாசிக்கலாம். மத்தேயு 11, 29, 30. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். கடந்த வாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்த்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாகவே தான் சொல்லுகிறார், என்னிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே எத்தனையோ காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்வது போல எதுவுமே இருக்காது. ஏனென்றால் அவரிடத்திலே பரிசுத்தத்தை கற்றுக்கொள்ளலாம், நீதியை கற்றுக்கொள்ளலாம், அன்பை கற்றுக்கொள்ளலாம், அதுபோல் கொடுப்பதை கற்றுக்கொள்ளலாம். இந்த உலகத்திலே தேவ பக்திக்கு ஏதுவான அத்தனை விஷயங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்திலே கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அவர் அழைத்த அந்த அழைப்பு நாம் கற்றுக்கொள்வதற்காகவே நம்மை அழைக்கிற அழைப்பாக அது காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது நாம் வாசித்த இந்த 29ஆம் வாக்கியத்தில் நாம் பார்க்கிறோம், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு சாந்தமுள்ளவராக மனத்தாழ்மை உள்ளவராக அவர் வாழ்ந்தார் என்பதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே இயேசு கிறிஸ்துவானவர் கைது செய்யப்படுகிறார். அதுபோல கைது செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். விசாரிக்கும் பொழுது அவரிடத்தில் குற்றமே இல்லை என்று சொல்லி நிரூபணமாகிறது. ஆனால் ஜனங்களுக்கோ இவரை சிலுவையிலே அறைந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் இருந்ததே தவிர வேறு ஒன்றுமே அவர்களை சிந்திக்கவில்லை. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவானவர் நீதிபரராக இருந்தும் அவரிடத்தில் ஒரு குற்றமில்லாது இருந்தும் கூட அவர் தன்னை முழுவதுமாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார் என்று வேறு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் தன்னை ஒப்பு கொடுத்தாரை ஒழிய அவரிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை. சிலுவையிலே அடிப்பதற்கும் கொல்லுவதற்கும் எந்த முகாந்திரமும் கிடையாது. ஆனால் தன்னை அவர் ஒப்பு கொடுத்து பலியாக வேண்டுமென்கிற அவருடைய சித்தத்தின்படியே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, அவர் மனத்தாழ்மை உள்ளவராய் காணப்பட்டார். சிலுவையிலே அறையும் பொழுதும், அவரை சவுக்கால் அடிக்கும் பொழுதும், ஈட்டியால் குத்தும் பொழுதும், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். காரணம் என்ன? அவர் உண்மையாகவே மனத்தாழ்மையுள்ளவராகவும் இந்த உலகத்திலே தனக்கு தீமை செய்தவர்களை மன்னிக்கக்கூடியவராகவும் அவர் காணப்பட்டார். இப்படிப்பட்ட வல்லமை தேவனாகிய கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. இவைகளை வேறு யாரிடத்திலும் கற்றுக்கொள்ளவும் முடியாது. அது மாத்திரமல்ல, பேதுரு நிருபத்தில் கூட நாம் வாசிக்க முடியும். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இதில் நான் பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொல்லுகிறவர் மாத்திரமல்ல, கற்றுக் கொடுக்கிறவராய் காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கை முழுவதுமாக நாம் திரும்பி பார்க்கும் பொழுது பரிசுத்தமுள்ளவராக வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் எந்த இடத்திலும் ஒரு குற்றத்தையும் குறைவையும் நாம் பார்க்க முடியாது. அவருடைய பிறப்பிலே பரிசுத்தம் இருந்தது, அவருடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருந்தது, அவருடைய பேச்சிலே பரிசுத்தம் இருந்தது, நடக்கை முழுவதுமாக பரிசுத்தமாக இருந்தது. அப்பேற்பட்ட பரிசுத்தரைத்தான் நாம் ஆராதிக்கிறோம், தொழுது கொள்ளுகிறோம், அவரைத்தான் நாம் வணங்குகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆகவே பரலோகத்திலே கூட நாம் பார்க்கிறோம், கேராபீன்களும் சேராபீன்களும் நம்முடைய சேனைகள் கர்த்தராயிருக்கிறவர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் அவரை போற்றி பாடக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். காரணம் என்ன? அவர் பரிசுத்தத்திலே மிகவும் உயர்ந்தவராயிருந்தார். அவரை விசுவாசிக்கிற அவரிடத்திலே கற்றுக்கொள்ளுகிற நாமும் கூட பரிசுத்தர்களாய் இருந்து இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எப்படி தாமரை இலையிலே அந்த நீரானது ஒட்டாது இருக்கிறதோ அதே போல் நாமும் கூட உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட உலகத்தின் ஒரு ஆசாபாசங்களை இச்சைகளின் நம்மை அணுகாதபடிக்கு நாம் நம்மை காத்து கொண்டு பரிசுத்தத்திலே வாழ வேண்டும்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு அதற்கேற்ற விதத்திலே வழிநடந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக, நம்மை ஆசீர்வதிக்கிறவராக, நம்மை உயர்த்துகிறவராக, நமக்கு தேவைகளை கொடுக்கக்கூடியவராக, சர்வ வல்லவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. அதுபோல் மத்தேயு 11 நான் படிக்கும் பொழுது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரியமானவர்களே, கிறிஸ்துவனிடத்திலே கற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்கள் இருந்தாலும் கூட இங்கே சொல்லக்கூடிய அநேக விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார், நுகத்தை ஏற்றுக்கொண்டு. நுகம் என்று சொல்வது என்ன? இந்த உலகத்திலே வரக்கூடியதான பாடுகளை குறிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பல பாடுகளை பட்டார், பல அவமானங்களை பட்டார், பல நிந்தனைகளை பட்டார். நாமும் கூட இந்த உலகத்திலே பலவிதமான வழிகளில் கடந்து போகிறோம். ஆனாலும் கூட நமக்கும் பல நிந்தனைகள், பல போராட்டங்கள், பல அவமானங்கள், பல துன்பங்கள் இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நுகத்தை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, தேவனுடைய நாம் மகிமைக்கென்று சாட்சிகளாய் வாழக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இப்பேற்பட்ட விஷயங்களை கற்றுக்கொண்டது மட்டும் போதாது, கற்றுக்கொண்டவைகளுக்கு ஏற்றபடி விசுவாச வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு போதுமான கிருபையை தேவன் நமக்கு கொடுப்பாராக என்று சொல்லி இந்த காரியங்களை முடிக்கிறேன். அப்பேற்பட்ட கிருபைகளோடு கூட தொடர்ந்து நாம் பயணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.